எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நாட்டு மக்களுக்கு ஒரு வணக்கம். இனிமேல் நாட்டில் தலைமுறையெல்லாம் அராஜகம் வாழவே முடியாது. நன்றி கெட்டவன் எவனுமே நாட்டில் நடமாட முடியாது. துரோகிகள் அதிகாரியாக இருந்தாலும் துரோகம் பண்ணுறவன் துரோகிகள் அதிகாரியாக இருக்க முடியாது. துரோகம் பண்ணால் அதிகாரியாக இருக்கிறவன் அனைத்து பேர்களும் துரோகம் பண்ணால் பிபி சுகர், ஹார்ட் அட்டாக் அத்தனை உருவாகும். அவன் வாழ்க்கையில் பல கொடுமைகளை அனுபவிப்பான். உண்மை, சத்தியம். இன்னொன்று சொல்கிறேன், கிராமத்தில் ஆகட்டும் டவுனில் ஆகட்டும் ஒருத்தரை பழி வாங்கணும், தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறவன் எவனுமே நீடிக்க முடியாது. அவன் குடும்பம் பேர் சொல்லாது. பிறர் சொத்தை அபகரித்து வாழ்பவன் எவனுமே வாழ முடியாது. அந்த சொத்துக்கு எத்தனை பிள்ளைகள், எத்தனை பேர் இருக்கிற கணக்கெடுத்து வாழவன் தான் மனிதன். எவன் செத்தா நம்மளுக்கு என்ன பரிசுன்னு நினைக்கிறவன் வாழவே முடியாது. சத்தியமாக சொல்கிறேன். காளியாதேவி மேல் ஆணையாக சொல்கிறேன், காளியாதேவி அவதாரம் எடுத்துட்டால் ஆங்காரம் கொண்ட மக்களை ஐச்சியே தீர்வாள். அம்மாள் ஆங்காரம் கொண்டவங்களை ஐச்சியே தீரும். இது சத்தியம்.